இட்ஸ் சண்டே மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 2½ மந்த்ஸுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. மே வந்து லாஸ்ட்டில் இங்கே காலி பண்ணிவிட்டு இங்கே திருச்சி வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்புறம் இடையில வந்து லீவே கிடைக்கல, அதனால் வரவே முடியல. ஆனால் இந்த லீவையும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 டே விட்டோம்னாலும் மறுபடியும் வர முடியாது அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து வந்தாச்சு. இங்கே எங்கள் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் வந்து செஞ்சது. இங்கே வந்தாலே வெளியே தான் மோஸ்ட் ஆஃப் வந்து வெளியே அடுப்பில் தான் செய்கிறது, வீட்டுக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் செய்யவே மாட்டோம். எல்லாருமே ஒன்றா உட்காந்துக்கிட்டு சமைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கேஸ் கிட்ட ஒரு ஆள் மட்டும் நின்றுக்கிட்டே சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனாலே வெளியே வந்து அடுப்பு வச்சு அப்படியே வந்து சமைச்சிக்கிறது. அதாவது தட்டு கழுவுறதுக்கும் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட தேக்கு இலை ஏதோ ஒரு இலையை வச்சு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மீன் வறுவல் சாப்பிட்டு முடிச்சு தான் மீன் குழம்பு ரெடி பண்ணவே ஆரம்பித்தேன். எங்கள் நாத்தனார் வந்து மீன் வறுவல் செஞ்சாங்க, நான் வந்து மீன் குழம்பு செஞ்சேன். சின்ன நாத்தனார் வீட்டிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறனால அப்புறம் அவங்களுக்கு கொண்டே சாப்பாட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். வீக்லி வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து 2½ மந்த்ஸ் ஆயிடுச்சு. வீடு வந்து இங்கே கூட்டியும் விடல, துடைக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலுமே சனிக்கிழமை ஃபுல்லாக அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து இங்கே வந்து மறுபடியும் வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிங்கிறனால ஜஸ்ட் வீட்டை மட்டும் கூட்டி விட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.